சற்று முன் அதிமுகவைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திடீரென திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சிக்குள் ஒற்றுமையை வலியுறுத்திய இவரது பேச்சுக்கு உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒருங்கிணைந்து வர எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவின் ஒரே மனப்பான்மையுடன் உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் மறைமுகமாக எச்சரித்திருந்தார். செங்கோட்டையனின் இந்த அறிக்கை கட்சி தலைமைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் அதிமுக நிர்வாகிகளுடன் பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய முக்கிய பதவிகளில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இது கட்சி தலைமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான நடவடிக்கை அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களையும் கட்சியிலிருந்து நீக்குமாறு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய நகர கிளை மற்றும் சார்பு அணிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். மேலும் கோபிசெட்டிப்பாளையத்திலும் 200 நிர்வாகிகள் தனித்தனியாக ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது 2000 நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியிலிருந்து விலகியது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செங்கோட்டையனின் எழுச்சி ஈரோடு முழுவதும் பரபரப்பு கிளப்பி வருகிறது. இதனால் எடப்பாடிக்கு எதிராக லட்சக்கணக்கான தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கூண்டோடு அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் அவர்கள் திமுகவில் இணைய முடிவெடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. மேலும் பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்று பதிலளித்துள்ளார். இது எடப்பாடிக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.